சண்டைப்படாம மேய்ங்க, அப்புறமா தண்ணி கொண்டு தாரேன். அச்சோ, இடத்து கறி வந்துட்டாலே எப்படி சமாளிக்க? என்னது நீங்கள் உள்ள ஆட்டை விட்டுருக்கிய, வெளியே பார்த்துங்க. நீ தானே இங்கே கொண்டு வந்து விட சொன்னேன், இப்போ வெளியே பார்த்தா சொல்லிட்டு இருக்க. நான் சொன்னேண்ணா? நான் உங்ககிட்ட எப்போ சொன்னேன்? நீ சொன்னம்மா, ஆனால் இப்போ மறந்துட்ட. அப்போமே அவ்வளோலாம் சொன்னாலுவேன், யாரை நம்பி போனாலும் இந்த மருதி கறியை நம்பி போவாதேன்னு. யார் என்னை பார்த்தா அப்படி சொன்னா? ஒருத்தர் 2 பேர் சொன்னவனா பேரை சொல்லலாம், ஊரே அப்படி தானே சொல்லிகிட்டு இருக்கு. இல்லை, நீங்கள் போய் சொல்கிறிய, நான் ஒன்றும் அப்படி சொல்லலை. நான் ஏன் உங்ககிட்ட போய் சொல்லணும்? உங்ககிட்ட போய் சொன்னால் எனக்கு என்ன கிடைக்கும்? உங்கள் ஆட்டுக்கு பயிர் முட்டை புல் கிடைக்கும்ல. ஆமாம், தினமும் ஆடு உன் வீட்டு புல்லை தானே தின்னு வளர்ந்துக்கிட்டு இருக்கு. மீன் பேச்சு பேசாமல் உங்கள் ஆடெல்லாம் வெளியில் பார்த்துங்க. நீ சொன்னேன்னு உன் சொல்ல நம்பி வந்த பேர் நீ இப்படி தான் பேசுவ. இப்போ கூட நான் ஆடை பற்றி தோரமத்தில் பக்கத்து தோட்டத்துக்காரி சொன்னேன், ஆட்டெல்லாம் இங்கே விட்டுட்டு போங்கண்ணா. அவள் சொன்னதை கேட்காம நீ சொன்னேன்னு நம்பி வந்தேன் பேர். என் புத்தியை செருப்பால் தான் அடிக்கணும். நல்லா எனக்கு நினைவு இருக்குது. நான்லாம் உங்ககிட்ட அப்படி சொல்லலை. நீ சொன்னா, ஆனால் இப்போ மறந்துட்ட. உனக்கு வர வர மறதி ரொம்ப அதிகமாகிட்டே இருக்குது. இல்லை, நான் மறக்கலை, நீ மறந்துட்டம்மா, அதுதான் உண்மை. இல்லை, நீங்கள் போய் தான் பேசுறியே. நீ நேற்று தண்ணி எடுக்க வந்தாலா? அப்போ கூட 2 குடம் தண்ணி எடுனதுக்கு நீ என்ன சொன்ன நினைவு இருக்கா? இருட்டுன பிறகு எங்கள் வீட்டு முன்னே தண்ணி எடுத்துகிட்டு போக முடியாதுன்னு சொன்னேன். அப்போந்தாம்மா நீ சொன்ன, புல் நிறைய கிடக்குது, அதுக்குள்ளே அணை கிடந்தாலும் தெரியாதுன்னு. ஆமாம், அப்படி சொன்னேன். ஆனால் உங்களை ஆடை கொண்டு விட சொல்லலையே. அப்போந்தான் நீ சொன்ன, ஆடை கொண்டு விட்டா அவ்வளோ பிள்ளையும் தின்னுருன்னு. ஆமாம், ஆடை கொண்டு விட்டா தின்னுருன்னு சொன்னேன். ஆனால் உங்கள் ஆடை கொண்டு விட சொல்லலையே. சொன்னேன், ஆனால் நீ மறந்துட்ட. உன்னையை நம்பி வந்தது தப்பு தான். சரி, நான் ஆட்டெல்லாம் பற்றிட்டு போகிறேன். சரி, ஆடெல்லாம் நிற்கட்டும். ஆனால் 1 மணி நேரத்தில் இங்கேருந்து பற்றிட்டு போயிடணும். வீட்டு முன்னே நிற்கிற செடியை கடிச்சிடாமல் நீங்கள் தான் பார்த்துக்கிடணும். சரி, பார்த்துக்கிடுதேன். உங்கள் வீட்டில் இருந்து ஒரு வழி தண்ணி தருவியாம்மா? ஏன் நீங்கள் வாளியில் தான் தண்ணி குடிப்பீங்களா? செம்பலெல்லாம் குடிக்க மாட்டீங்களோ? எனக்கு குடிக்கிறதுக்கே கேட்கல, எங்கள் ஆட்டுக்கு குடிக்கிறதுக்கு தான் கேட்கேன். கொஞ்ச நேரம் உங்கள் ஆடு மேய்ஞ்சிட்டு போட்டோன்னு சொன்னது இப்போ தப்பாக போச்சு. உடனே குடிக்க தண்ணி கெட்டுருவியல. உங்கள் ஆட்டுக்கு தண்ணி கொடுக்கணுன்னா வீட்டிலேருந்து கொண்டு வந்து கொடுக்க வேண்டியது தானே. சரிம்மா, நீ ஒன்றும் தண்ணி தரண்டாம், நான் வீட்டில் போய் தண்ணி கொண்டு வந்து கொடுக்கேன். அதுக்கு தட்டும் செடியை கடிச்சிடாம நீ பார்த்துக்க. சரி, பார்த்துக்கிட்டேன். நான் போய்ட்டு சுருக்கம் வந்துடுவேம்மா. என்னது, உங்கள் ஆடை நான் பார்க்கணுமா? என்ன பாருங்க, ஒழுங்கு மரியாதை உங்கள் ஆடை நீங்களே பாருங்கள். சரி, நானே பார்க்கேன். உங்கள் வீட்டு முன்னே ரோஜா செடி வச்சுருந்தால, அதில் ஏமா பூவே இல்லை? என்னன்னு தெரியல, வாங்கி வச்சோடனே பூவாக பூத்து கிடந்து இப்போ ஒரு மொட்டு கூட வைக்க மாட்டேங்குது. ரொம்ப நாளாக எங்கள் வீட்டுக்காரரு உங்ககிட்ட ஒன்று கேட்க சொல்லி சொன்னாவ, எனக்கு மறந்தே போச்சு. அதான் சொன்னீங்களாம்மா, உனக்கு மறதி ரொம்ப அதிகமாகிட்டே இருக்குது. ஒரு நல்ல ஆஸ்பத்திரியாக போய் பாரு, அதுதான் உனக்கு நல்லது. பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். சுருக்கா சரியாருன்னு சொன்னாவ. ஆமாம், உன் வீட்டுக்காரையும் என்கிட்ட என்ன கேட்கணும்னு சொன்னான்? ரோஜா செடிக்கு ஆட்டம் முழுக்க போட்டால் நல்லா பூ பூக்குமாம்ல, அதான் உங்கள் வீட்டில் இருக்கும்ல, உங்ககிட்ட கேட்டு வாங்க சொல்லி சொன்னாவ. உன் வீட்டுக்காரையும் கேட்க சொல்லி சொன்னோம்ல, அப்போ கேட்டிருந்தா தந்துருப்பேன்ல. ஏன் இப்போ இல்லையா? முந்தா நாள் தான் ஏமாவா அவள் வீட்டு ரோஜா செடிக்கு வேணும்னு வாங்கிட்டு போயிட்டா. எனக்கு தெரிஞ்ச ஒரு வீட்டில் இருக்குது, உனக்கு வேணும்னா வாங்கி தரேன். வேணும், வாங்கிட்டாங்க. ஆனால் அவள் 1 கிலோ ஆட்டம் புழுக்கைக்கு 50 100ன்னு அநியாய விலைக்கெல்லாம் கேட்டுட்ருப்பா. என்னது, ஆட்டம் புழுக்கைக்கு 100 ரூபா கேட்பாவில? உனக்கு வேணும்னா சொல்லு, நான் அவள்கிட்ட இருந்து வாங்கி கொண்டு தரேன். வேண்டாம். ஷூ, அந்த ஆடை வரட்டுங்க. அச்சோ, ஏன் ரோஜா செடியை கடிச்சு விட்டே. இப்போமே அவளை ஆடையும் விரட்டுங்க, இல்லைன்னா நடக்கிறதே வேற. சரி, பார்த்துட்டு போகிறேன்.